இந்த ஏரியா பேர் லீமார்ட் பிளாசா. இங்கே பாருங்கள், ஜூரிக்கில் வந்துட்டு நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு யூடியூப் சேனல் கேட்டாங்க. சொன்னேன். ஓகே, யுவர் லாங்குவேஜ் இஸ் குர்திஷ். யா, நைஸ் டு மீட் யூ. யா, அனைத்து சலாம், அலைக்கும் சலாம். யா, ஃப்ரெண்ட்ஸ் கார்னர். ஓ, தமிழ் கடை. தமிழ் வளர்ப்பு அவங்க கைவிடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு சல்யூட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். இன்றைக்கி நம்ம சுவிட்சர்லாந்தில் கடைசி நாளுங்க. இப்போ லூசன்லேருந்து நம்ம சூரிக் கிளம்பிட்டோம். இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்தோம். ஹாஸ்டல் உங்களை காமிக்கிறேன், ஓகேங்களா? நமக்கு இப்போ மணி 9:30. 2:30 மணிக்கு ஜூரிக்கிலேருந்து பாரிஸ்க்கு ட்ரெயின். அதனால் இங்கே இருந்து அப்படியே கிளம்பி நேராக ஜூரிக் போகிறோம். ஜூரிக்கில் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வெளியே ஏதாவது இடங்கள் பார்க்குறதுக்கு இருந்தால் பார்ப்போம். அப்படி இல்லை நேராக பாரிஸ் போகலாம். ஏன்னா ஜூரிக்கில் அவ்வளோ ஒன்றும் விசேஷமான இடங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது சிட்டி தான், நார்மலாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அப்படி இடங்கள் இருந்தால் கவர் பண்ணுவோம், இல்லை அப்படி போயிட்டே இருப்போம். ஓகேங்களா, வாங்க போகலாம். ஓகே, நமக்கு சிக்னல் இருக்கு. வாங்க, எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. நாம் அழகா கிராஸ் பண்ணிட்டோம். கடைசியாக ஒரு முறை சுவிட்சர்லாந்து ரோட்டை காமிக்கிறேன். சுவிட்சர்லாந்து ரோடுங்கிறத விட லூசன் ரோடு. அப்படி நம்ம இருந்த ஹாஸ்டல் அங்கே அப்படி இங்கே வந்தோம்னா அப்படி ஒரு ஷார்ட்கட் போயிட்டு நேராக பஸ் ஸ்டாப் போகிறோம். பஸ் ஏறுறோம், அது போய் இறங்கி ட்ரெயின் ஏறுறோம். சூரிக்கில் இறங்குறோம். சூரிக்கிலேருந்து ட்ரெயின் ஏறுறோம். இடையில 2 சேஞ்சு. அங்கேருந்து நேராக நம்ம ஃப்ரான்ஸ் போகிறோம். நம்ம வண்டி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அக்கா எவ்வளோ அழகாக ரோடுக்கு போயிருக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக. நம்ம வண்டி வந்துருச்சுங்க. நம்ம கிளம்புவோம். அதே வீடியோ எடுத்துகிட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கி மக்கள் வராங்க. நமக்கு 6வது நினைக்குது, IR70 பிளாட்ஃபார்ம் நம்பர் 6. இந்த வண்டி தான் நமக்கு போகுது, சூரிக். ஓகேங்களா, நம்ம தான் போகிறோம். பாருங்கள், மக்கள் எல்லாரும் இறங்கி வராங்க. ஒரு ட்ரெயின்லேருந்து எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்கள். போகலாங்களா? 10:06 ட்ரெயினு. அங்கே மேலே போகலாம். மேலே போயிட்டு உட்காரும். ஒரு நல்ல சீட்டாக பிடிச்சி இந்த சீட்டில் உட்காந்துருவாங்க. ஜன்னலோரமாக சீட் பிடிச்சி வச்சு உட்காந்துருவோம். நண்பர்களே, ஜூரிக்கு வந்தாச்சு, இறங்கியாச்சு. நம்ம தமிழ் அவர் இலங்கை, அவர் இப்போ ஜெனீவாவில் இருக்காராம். அவரை பார்த்து மீட் பண்ணி பேசியிருந்தேன். இந்த பக்கத்தில் தான் தமிழ் ஹோட்டல் இருக்கான்னு இருக்குது, பக்கத்தில் வாங்க போகலான்னாரு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், போயிட்டு தான் தமிழ் ஃபுட் இருந்தால் லைட்டாக ஒன்றும் இல்லை, ஒரு டீயாவது குடிச்சிட்டு வரலாம். ஓகேங்களா, அதனால் அப்படி பார்க்கலாம். ட்ரெயினில் இறங்கி அப்படி போயிட்டுருக்கோம். நீங்கள் ஜெனீவாவில் தான் தங்கி இருக்கீங்க.
இங்கே வேலை வேலை செஞ்சுக்கிங்க. ஓகே. ஓ, எத்தனை பசங்க உங்களுக்கு? 3 பசங்க. ஓகே, பரவாயில்லைங்க. நம்ம மக்கள், தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் கடை நிறையா இருக்கா? ஓ, அப்போ பார்த்துருவோம், விடுங்க. அதையாவது போய் பார்த்துட்டு. தமிழ் கடைகள் நிறையா இருக்கா, வாங்க பார்க்கலாம். எங்கள் ஜூரிக் பேக் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் ஆகிட்டு அப்படியே பின்னாடி அந்த செப்பல் வச்சுருந்து கீழே வந்துச்சு. இங்கே உள்ள ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து செப்பலை கையில் கொண்டு வந்து தராப்புல. நம்ம ஊரில் செப்பலை தொடுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். பரவாயில்லைங்க, நம்ம ஏதோ வெள்ளைக்காரங்கன்னு சில நேரம் கிண்டல் பண்ணாலும் அவனுக்கு அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஏதோ நினைக்க மாட்டேங்கிறானுங்க. பரவாயில்ல, நடந்தே போகலாம்ல. தமிழ் கடையை நோக்கிங்க பயணம். வாங்க. சூரிக் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே அப்படியே பின்பக்கம், ஆமாம், பின்பக்கம் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே பார்க்க இருக்குதுங்க ரோடு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சீங்களா? ஓகே. ஏர்போர்ட்டில். ஓ, ஓ, லூசன் போயிட்டீங்க. லூசன் வேறு. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், இங்கே 2 கன்ஃபியூஸ் இருக்குது. லூசன் ஒன்று, லூசன் தாண்டி லவுசன் இல்லை. இந்த ஏரியாவில் அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. இங்கே நம்ம வந்து தமிழ் கடை வந்து ஒரு 10 கடை இருக்காங்க. பெரிய விஷயம். ஏன்னா நம்ம தமிழ் ஃபுட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. கஷ்டம் இல்லை, மைண்ட் செட் பண்ணி தான் வந்தோன்னு வச்சுங்க. ஆனால் என்ன ஒரு இஷ்யூன்னா, சரி ஒரு நம்ம இந்தியன் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா 35 யூரோ போட்டிருக்காங்க சாப்பாடு. ஓகேங்களா? அப்போ எப்படி சாப்பிட தோணும்? உண்மையிலே அதை பார்த்த உடனே வயிறே பசி இல்லை ஓட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3000 சம்திங்க. ஓகேங்களா? அதனால் சரி, ஓகே, 3150. ஆமாம், அதுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றது நம்ம ஊரில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா கூட ஒரு நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ். Yeah. Very good. Yeah, I can see. Yeah. Yeah, Journey with Jay, new channel. Yeah, guys. From India. இங்கே பாருங்கள், ஜூரிக்கில் வந்துட்டு நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு யூடியூப் சேனல்னு கேட்டாங்க. சொன்னேன். Yeah. Welke spraak spreekt zo? Indisch. Yeah, English. India. I am from India. Nee, ik kom ook in Bosje. Okay, your language is? Kurdish. Kurdish. Yeah. Kurdish. Nice to meet you. Yeah, alaikum salam. Yeah, take care. Bye-bye. பார்த்தீங்களா, அவங்க குர்திஷ் பேசுகிறாங்களா, நமக்கு புரியலை. இருந்தாலும் சேனலை வந்து வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகே, ஏன்னா நம்ம சேனல் நியூ சேனல் தான், 1 month தான் ஆரம்பிச்சிது. இப்போ ஓ, ஸ்கூல் பசங்களா பாருங்கள், ஸ்கூல் பசங்களாம் எல்லாம் தம்மு அடிச்சுட்டு ஜாலியாக நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா பெரிய பசங்க மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம யூரோப் ட்ரிப்பு ஃபுல்லாக போடுவோம். நான் ஏன்னா இப்போ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு தாங்க ஃபுல்லாக அப்படியே நான் எடிட் பண்ணி போடுறேன். எனக்கு ஃபுல் டைட்டாக இருக்குது. Limat Plus. இந்த ஏரியா பேர் லிமார்ட் பிளாஸ். இந்த ஏரியா பேர் லிமார்ட் பிளாஸா. ஓகேங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் ஃபுட்டு வேணும்னா கண்டிப்பாக அங்கே வாங்க. இந்தியா சூப்பர் மார்க்கெட்டோ ஹேவ் எனி அவைலபிள். இது தேங்காய் எண்ணெய் கிடைக்குமாங்க? வாங்க, தேங்காய் எண்ணெய் வாங்கன்னு ரொம்ப நாளாக தேடுறேங்க, கிடைக்கல. நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க, போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பிள்ளையார், நம்ம மாடு, நம்ம ஊர் மாடெல்லாம் போட்டு வச்சு அழகாக வச்சுருக்காங்க. இந்தியா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு. வாங்க போய் பார்க்கலாம். ஓ, கரும்பு என்ட்ரானோன்னு நம்ம ஊர் கரும்பு எல்லாம் வச்சுருக்காங்க. தேங்காய் எண்ணெய் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஃபைனலி வாங்கியாச்சுங்க தேங்காய் எண்ணெய். நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடச்சிது. அதுவும் அங்கே வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சூப்பர். 4.5 ஆல்மோஸ்ட்
320 350 ரூபா 400 கிட்ட வரும். இது அப்பப்போ தேய்ச்சி கொஞ்சம் குளிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க மீட் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்களா ரொம்ப நேரமாக ஹக் பண்ணி அவங்களுக்கு 2 பேருக்குமே கண்ணீர் வந்திருக்கு. எமோஷ்னலாகவும் இருக்காங்க இங்கே எல்லாருமே. அதுவும் பெரியவங்கள ரொம்ப மதிக்கிறாங்க. பெரியவங்கள வந்தால் ஹக் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணி நல்லா சிரித்து, அது வயசு 80-90 வயசு இருந்தாலும் வெளியே கூப்பிட்டு வராங்க. அவங்கள அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. உண்மையிலே நிறைய நல்ல விஷயங்களும் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணுங்க. நம்ம ஊரில் முன்னாடி தாத்தா பாட்டின்னா அவ்வளோ இது இருக்கும். இப்போ எல்லாம் தாத்தா பாட்டியை விட்டு தனித்தனியாக ஓடிட்டுருக்கோம். லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இவங்க அவங்களுக்காக வாழ்கிறாங்க. நம்ம பணத்துக்காக ஓடக்கூடிய சூழலில் தள்ளப்படுறோம், பணத்துக்காக ஓடுறோம். இவங்க வந்து பணத்துக்கு மேலே ஹியூமனோட லைஃப்னால் என்ன, அந்த லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த லைஃபுக்காக வாழ்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே பிறவி தானே. அந்த பிறவியில் வந்து நான் என்ன பண்ணணும், நம்ம எப்படி வாழணும், ஃபுல்லாகவே சேர்த்து வச்சுட்டு கடைசி ஒன்றுமே இல்லாமல் போகிறது எப்படிங்க கேட்டுங்களா? அதை இவங்க கரெக்டாக புரிஞ்சு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. லைஃப்பை பற்றி ஒரு புரிதலை பற்றி ஒரு வீடியோ போடுவோங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலில் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். லைஃப்னால் என்ன, எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளோட மென்டாலிட்டி எப்படி தள்ளப்பட்டிருக்கு, நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி உருவாகிருக்கு, நம்மளோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் கார்னர். ஓ, தமிழ் கடை. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கார்னர்னு ஒரு கடைங்க. நம்ம பிள்ளையார் சாமி தான் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்மளோட தலைவர் பிரபாகரனோட படம் இருக்குது. கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்னு பாருங்கள். சுவிட்சர்லாந்து சூரிக்கில் 2வது ஆண்டில் தமிழ் புத்தக விழா. அருமைங்க. தமிழ் இது புத்தக விழாலாம் நடத்தியிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் தமிழில் முக்கியமான நூல்கள். சனி ஞாயிறு காலை 11 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை. ஈழம் புகலிடம் தமிழக நூல்களுடன் சிறுவர் நூல்களையும் பார்க்கலாம், வாங்கலாம். பாருங்கங்க எவ்வளோ அழகாக இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் வளர்ப்பு வந்து அவங்க கைவிடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு சல்யூட்டுங்க. நம்ம தமிழை வந்து நம்மலாம் பேசிட்டு வாழணுங்கிறோம். அவங்க உண்மையிலே வாழ வைக்கிறாங்க. பாருங்க கடை. அவர் தமிழ் தானே? ஓகே. ஓ, நம்ம ஊர் வடை எல்லாமே இருக்குது, சாப்பாடு. வணக்கம் சார். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குங்க. யூரோப்பில் வந்து நம்ம தமிழ் கடையில் உள்ள ஃபுட்டெல்லாம் பார்க்குறதுக்கு. ப்ரெட்டில் வந்து அந்த மசாலா வச்சு, ரொட்டியில் மசாலா வச்சு சுட்டு தருவாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது இது அதிகமாக சாப்பிடுவோம். அந்த பக்கத்தில் செல்லங்கன்ஸ் நிறையா இருந்தாங்க. அது போக பாருங்கள், சிக்கன் மட்டன் கிரேவிஸ், நிறைய கிரேவி எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, போண்டா, வடை, அப்பளம், அருகலை. ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் இங்கே பாருங்கள், தமிழ் அழகாக எழுதி வச்சுருக்காங்க. நியூசிலாந்தில் ஜூரிக்கில் நம்ம தமிழ் கடைங்க. இப்படி நிறைய கடை இருக்காங்க. ஒரு 10 கடைக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? 22 வருஷம். ஓ, இங்கே வந்து சுவிட்சர்லாந்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சா? ஓகே ஓகே. எப்படி நம்ம தமிழ் ஃபுட்டெல்லாம் நிறைய மக்கள் விரும்பி இங்கே உள்ள மக்கள் சாப்பிட்றாங்களா, இல்லை நம்ம மக்கள் மட்டும் தான் சாப்பிட்றாங்களா? ஓ, நம்மளை விட இவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. ஓகே ஓகே. எந்த மாதிரி ஃபுட்டு இங்கே உள்ளது நம்ம விரும்பி சாப்பிட்றாங்க? மசாலா தோசை, கொத்து ரொட்டி. ஓ, மசாலா தோசை, கொத்து ரொட்டி. ஓ, புட்டு கொத்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு மீல்ஸு? மீல்ஸு மரக்கறி சாப்பாடு. ஓகே 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 ஓகே. பரவாயில்ல. ஆனால் பார்க்க நல்லா நம்ம ஊர் சாப்பாடை வந்து பார்க்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பேர். எல்லாம் இங்கே தான் படிக்கிறாங்களா, செட்டில் ஆகியாச்சு? ஓ, ஒருத்தருக்கு 22, இன்னொருத்தருக்கு 24. ஓகே ஓகே. எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. சரி, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம கடைக்கு வந்திருக்கோம். சரி, அதாவது நம்ம கடையோட ஸ்பெஷல் என்ன? இப்போ நானும் வந்து கிட்டத்தட்ட 18 நாள் ஆச்சு யூரோப் போகிறது.
தமிழ் ஃபுட்டு சாப்பிட்டு அப்படியே மசாலா தோசை இருக்கு, சாப்பிடுங்களா? மசால் தோசை, கொத்து பரோட்டா இல்லை, சாப்பாடு தான் வந்து இல்லை எனக்கு ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இருக்குது, குறையா மட்டும் வேணும். சாம்பார் இருக்கா இல்லை வேறு என்ன ஐட்டங்கள்? மரக்கறி இருக்குது, 5 மரக்கறி இருக்குது. மரக்கறின்னா கத்திரிக்காய், ஓ வாழைக்காய், ஓ கத்திரிக்காய், வாழைக்காய், கோவரையா? ஓகே. சாம்பார். ஓ சாம்பார். ஓ சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அதான் சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? இது சாம்பார். ஓகே 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 ஓகே. இது வந்து சிக்கனா? சிக்கன், மட்டன், பீஃப். ஓ சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே இருக்குது. சரி பார்ப்போம். நான் இப்போ என்ன சாப்பிட்றேன்னு டிசைட் பண்ணி சொல்லுங்கள். டீ இருக்குல்ல? சரி ஓகே மக்களே, ஏதாவது சூப்பராக செலக்ட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அண்ணாவை பார்த்துட்டு அப்படி நம்ம கிளம்பலாம். இது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா நம்ம மக்கள் பார்க்குறவங்க வருவாங்கல்ல. ஜோசப் சாசா 146. ஜோசப் சாசா யூசப் சாசா 146, 146, 2005 சூரிக். 2005 சூரிக். மக்களே பார்த்துங்க, இதுதான் அட்ரஸ். நீங்கள் வந்து சூரிக்கில் வந்து நம்ம தமிழ் ஃபுட் வேணும்னா நேராக அப்படியே வந்துடுங்க. நான் உங்களுக்கு கார்டு கூட ஓகே கார்டு கொடுத்துருக்காங்க, நான் அதை உங்களுக்கு வந்து கீழே போடுற அட்ரஸ். ஓகேங்களா? எதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே பாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் மீல்ஸ் எடுத்துகிட்டு எல்லா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வயிறு போகும், ஏன்னா காலையில் நம்ம சாப்பிட்டாங்க போதுமா, இதாக ஆகிடக்கூடாது. இல்லை இல்லை வெஜ்ஜு கொடுங்க, நான்வெஜ்ஜு கொடுங்க, லைட் லைட்டாக அவ்வளோதான். சிக்கன் தான், சிக்கன். உங்களுக்கு வேறு? எனக்கு ஒரு வடகா போதுமா? நான் ஆஹா இல்லை இருங்க இருங்க, என்ன இருக்குது இருங்க. நீங்கள் இந்தியா இல்லைங்க, நம்ம மக்கள் நம்ம இதில் என்ன இருக்குது? ஆஹா நீங்கள் வைக்கிறத பார்த்தாலே நிறைய இருக்கு. ப்ராப்பராக படிக்கிறீங்க? இல்லை, படிப்பில்லை. இப்போ சினிமா சைடில் சினிமா, ஆமாம், கேமரா ரெண்டல், இந்த மாதிரி கேமரா லைட் ஒரு படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக கொண்டு வந்து ஹெவியாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எப்படிங்க இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? நீங்களே பாருங்கள், எல்லா குழம்பு எல்லாரும் சாப்பாடும் தாங்காது. என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சிக்கலாம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பருப்பு, நம்ம குழம்பு, ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அரிசி சாதங்க. நல்லா சூப்பராக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் உண்மையிலே சரியான டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கல, ஏன்னா ஃபாரினில் வந்து இந்தியன் ஹோட்டல்னால் கூட இருக்கும், அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் எதுனாலும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நம்ம தமிழ்நாட்டு ஹோட்டலை விட நல்லா இருக்கு. ஓ இன்னும் நிறைய பிரியாணி கொண்டு வந்து வச்சிட்டாங்க. ஓகே இல்லை, டயர்ட் ஆகிடுச்சு. இந்தியிலங்க சாப்பிட்டோம், கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு வயிறு. நிறைய பாசத்தோடு நிறைய வச்சிட்டாங்க, எப்போ பண்ணுறது தெரியல. ஏன்னா போயிட்டு பிறகு வந்து ரொம்ப ஓவர் ஆச்சுன்னா நமக்கு அதிகம் சாப்பிட்டா ஆகாது. அப்படியே முடிச்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பர் தான். இப்போ வெஜ்ஜு பிரியாணி வச்சுருக்காங்க, இதுக்கு ரைத்தா எல்லாமே இருக்குது. எல்லா குழம்பும் அருமை, எல்லா வகையான குழம்பும் வச்சுருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு என்ன குழம்பு பிடிச்சிருக்கோ அந்த கண்டிப்பாக அந்த வெரைட்டி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு சூரிக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம் சாப்பிட்றதுக்கு. நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? வந்துட்டு நல்ல மனதார வயதார சாப்பிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது, ஏலக்காயெல்லாம் போட்டுருக்காங்க. டீ அருமைங்க, குறைய சொல்ல முடியல. எந்த ஃபுட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
அதையும் நம்ம உடச்சி போட்டோம். யூடியூப்ல இருக்கு துரிதம்னு ஒரு படம் இருக்கு, ஆல்ரெடி இப்போதான் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து எப்படி போயிட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வரும். கண்டிப்பாக பாருங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ்க்காக சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. ஓகேங்களா, அப்படியே வெளியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோட்டலில் மக்கள் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபுட்டு அருமை, சான்ஸே இல்லைங்க, மிகவும் அருமை. என்னன்னா காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து இது பண்ணேன், இல்லை சார் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம தமிழ் நெஞ்சம் நமக்கு பண்ணுறாங்க, அது ரொம்ப ஹாப்பி. உண்மையிலேங்க இன்றைக்கி வயிறு மட்டும் இல்லை, மனசு ரொம்ப அழகாக நிறைஞ்சுதுங்க. நம்ம தமிழ் மக்கள் எங்கே போனாலும் சரி, தமிழ் மக்கள் தான். அது நம்ம தொப்புள் கொடி உறவுல விட்டுற முடியுமா? உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ் துணிக்கடை, தமிழ் நகைக்கடை, அடுத்து தமிழ் சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி விதவிதமான கடைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடங்கள்லாம் நீங்களே நேரில் பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஜேர்னி வித் ஜே, நான் உங்கள் ஜெகன். டேக் கேர், பாய்.